Hi friends, today's special உருளைக்கிழங்கு போண்டா அல்லது உருளைக்கிழங்கு பஜ்ஜி நம்ம ஸ்நாக்கு செய்ய போகிறோம். ஒரு டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்துக்க, தோல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. ஹோட்டல் வெங்காயம் 1 எடுத்துக்கங்க. இதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது நல்லா துருவிக்கணும். ஸ்ப்ரிங் அனியன் ஒரு பவுல் நிறைய நல்லா சாப் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீஃப் அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுங்க. ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுங்க. பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து நல்லா கொந்திக்குங்க. ஸோ இப்போ நம்ம செய்யும் முறை பார்ப்போம். முதல் நம்ம திருவிய உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் போட்டுக்குவோம். மிக்சிங் பவுலில் ஹோட்டல் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாடு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். பூண்டு நல்லா கொந்திய பூண்டு 3 பல் எடுத்துருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் இப்போதைக்கு. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணுவோம். மாவு நீங்கள் 1 கப்பு மாவு ஆட் 1லேருந்து 1.5 கப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், துமரிக் பவுடர் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், முட்டை 1, சாப் பண்ணி வச்சுருந்தா கார்லிக்கும் போட்டுக்குவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். 1.5 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஒரு பதமாக வர வரைக்கும். ஸோ ரொம்ப வாட்டரி ஆகக்கூடாது, ஒரு நடுத்தரமாக இருக்கணும். நம்மளோட பட்டர் நல்லா ஒரு நடுத்தரமாக இருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுறப்ப மிக்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோட பதம் பார்த்தோன்னே நல்லா அழகாக தெரியும், கரெக்டாக வரும். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல், வேணும்னா போட வேணாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 கரண்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் உரப்பாக இருக்கிறதுக்கு வேண்டி. ஏற்கனவே 1 கரண்டி போட்டிருக்கேன் டீஸ்பூன். இப்போ 1 கரண்டி ஆட் பண்ணுறேன் உரப்புக்காக. ஸோ மொத்தம் நான் 2 கரண்டி போட்டிருக்கேன் டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் தனியாக எடுத்து வச்சுருவோம் பொரிக்கிற மணிக்கு. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் தாராளமாக கொஞ்சம் ஊற்றிக்கங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெய் நல்லா கொதித்த பிற்பாடு ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவு, அதாவது அந்த பட்டர் எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனும் அந்த மாதிரி போடுவோம். சூடான எண்ணெயில் போடணும். அந்த பொட்டேட்டோ போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரணும். மேலே நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றா போட்டுட்டு ஒரு சைட்டு வந்த பிற்பாடு திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இது டீ பிரேக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரை லைட்டாக எடுக்கணும்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கிறிஸ்பியாக, உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன் உள்ளுக்கு சாஃப்டாக இருக்குன்னா நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கிராட்டட் பண்ணி போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஒரு டீ டைமுக்கு ஸ்நாக் டக்குன்னு
ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பார்க்க தான் வேலை கூட மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஒன்ஸ் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா அது வேலை வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நல்லா ஓரத்தில் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்களேன். ஸோ இப்போ எடுத்து நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு ஒன்று கொஞ்சம் குக் ஆகணும். அந்த கோல்டன் கலர் வந்த பிற்பாடு தான் நம்ம எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூவில் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் கிச்சன் டவலில். இங்கே பாருங்கன்னா நல்லா அழகாக வந்துடுச்சு. நல்லா கோல்டன் கலராக ஓரத்தில் நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் கண்ணால். பாருங்களேன் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இது வடி தட்டிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Enjoy the food.